கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உன் சுகவாழ்வு. சுகவாழ்வு அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு சுகமே, அதாவது உடம்புக்கு எப்படி சுகம் இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில் சுகம் அப்படின்னா பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் சுகவாழ்வு. சுகவாழ்வு எப்படின்னா சீக்கிரமாக துளிர்க்குமா நீதி. ஒருவேளை யாருக்கு இந்த சுகவாழ்வு கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவங்க, அதாவது செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிறனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாமல், அநியாயம் செய்யாமல், நேர்மையாய் நடந்து, அதனால் தீங்கு அனுபவிச்சு, அதனால் பாடு வரும், அதனால் போராட்டம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரமாக துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு சுகமே இல்லை, என் உடம்புல ஒரு சுகம் இல்லை, எதுலேயுமே நான் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் இப்படி சோர்ந்து போய் தளர்ந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்காளாய்ப்போட நான் இப்படி தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். இல்லைப்பா, தாவீது ராஜா நீதிமான், தாவீது ராஜா நேர்மையானவர், ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம வாழணும் அப்படின்னா அந்நிய தேசத்தில் போய் தான் வாழணும்னு சொல்லி அவரே ஒரு தீர்மானம் பண்ணி அந்நிய நாட்டுக்கு போயிட்டார். ஆனால் அங்கேயும் அவரால் வாழ முடியல. ஆனால் ஆண்டவர் அவர் கூட இருந்தனால தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார்னு வேதத்தில் போட்டிருக்கு. காப்பாற்றுறது மட்டும் இல்லைப்பா, அவரை போல ஒரு ராஜா அந்த பூமியில் இல்லை. அப்படி ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த தேசத்தில் எல்லா ஜனங்களும் தாவீதை நேசித்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. தாவீது கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட உங்கள் கூட இருப்பார். இருக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, நம்மளோட இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன குடும்பம், இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மீண்டும் ஆண்டவர் கொடுத்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.